welcome to Juju Mom's Life Tip. இன்றைக்கி ரொம்பவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மணிபெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு ஒன்றுக்குன்னு வரும். நான் வந்து கிளீனிங் டிப்பு, கிச்சன் டிப்பு, கார்டன் டிப்பு எல்லா டிப்புகளுமே உங்களுக்கு ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். டைம் வரைக்கும் போய் விசிட் பண்ணுங்கள். இப்போ அவங்க மக்களே வீடியோவில் போகலாம். இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம இரும்பு கடாயி அப்புறம் வந்து மண் சட்டி யூஸ் பண்ணால் தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நான் வந்து மண் சட்டி வந்து எப்போ ஊருக்கு போனாலும் சரி மண் சட்டி தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ தங்கச்சியிட சொல்லி வாங்கி வைக்க சொன்னேன். அவங்க குடம் எல்லாமே வாங்கி வச்சாங்க. பொரிக்கஞ்சட்டி, குடம், ஆனைச்சட்டி, கோவலை, ஜக்கு எல்லாமே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு நான் காட்டுறது கொஞ்சமாக தான் நான் காட்டுறேன். எல்லாமே இருந்துச்சு. இதை ஃபுல்லாக இப்போ நம்ம எப்படி பழக்கலாம்? ஏன்னா மண் சட்டி வாங்கி உடனே நம்ம அடுப்பில் வச்சு ஆக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த மண் சட்டி வந்து வெடிச்சிரும். அதுக்கு உங்களுக்கு நான் வந்து எல்லாத்தையும் பழக்கி வச்சுருக்கிறேன். 1-2 இதை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பாலியில் வந்து நல்லா தண்ணியும் பிடிச்சிக்கிறேங்க. தண்ணியும் பிடிச்சி நீங்கள் நிறையா பாத்திரம் போடணும். நல்லா அகலமான இதில் தண்ணியும் பிடிச்சிக்கிறேங்க. நான் உங்களுக்கு இது ஒன்றை மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். அதில் தண்ணியில் நல்லா ஊறட்டும். ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு ஒரு ராத்திரிக்கு ஒரு நாள் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ராத்திரிக்கு ஊறி காலையில் வந்து நீங்கள் இதை எடுத்து நல்லா வெயிலில் வச்சிடணும். நல்லா ஊறணும். எல்லா மண்பானை சட்டியுமே உங்களுக்கு நல்லா ஊறணும். உங்களுக்கு எவ்வளோ பாத்திரம் நீங்கள் அடுப்பில் வச்சு சமைக்க போகிறீங்களோ எல்லா பாத்திரத்தையுமே ஒரு பேசனில் வச்சு நீங்கள் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சு இது ஒரு ராத்திரிக்கு நல்லா ஊறணும். தண்ணி பார்த்திங்களா எப்படி இழுக்குதுன்னு பார்த்திங்களா அந்த மண் பாத்திரம். இந்த மாதிரி நல்லா இழுக்கணும். அது அப்போ தான் நம்ம அடுப்பில் வச்சு ஆக்குறதுக்கு நம்மளுக்கு உடையாது. எடுத்ததோடய நம்ம அடுப்பில் வச்சு சமைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மண் பாத்திரம் உடஞ்சிரும். அதனால் இதைத்தான் நம்ம பக்குவப்படுத்தணும். இப்படி தான் பக்குவப்படுத்துவாங்க. அப்புறம் மறுநாள் காலையில் நீங்கள் என்ன செய்யுங்க, அதை வெளியாக்கிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. எத்தனை பாத்திரம் இருக்கோ எல்லாத்தையுமே காய வச்சுருங்க. நான் ஏற்கனவே எல்லாமே காய வச்சு எல்லாம் பழக்கி தான் வச்சுருக்கிறேன். இன்னும் எண்ணெய் தடவி அந்த கடைசியோட ஸ்டெப் மட்டும் நான் முடிக்கலை. எல்லாம் தண்ணிக்குள்ளே ஊற வச்சு தான் வச்சது. இப்போ என்ன செய்யுங்க, நல்லா வெயில் படுற மாதிரி வச்சுருங்க. வெயில் படுற இடத்துல வைங்க. நல்லா இப்படி கவுத்தி கூட வைக்கலாம். நம்ம இப்படியும் வைக்கலாம், கவுத்தியும் வைக்கலாம். நான் கவுத்தி வச்சுட்டு கீழே போயிட்டேன். அதுக்கப்புறம் 2வது ஸ்டெப் வந்து நம்ம செய்கிறது வந்து எண்ணெய் தடவுறோம். குக்கிங் ஆயிலை வச்சு நீங்கள் நல்லா எண்ணெயை தடவிக்கிறங்க. எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் 3வது ஸ்டெப்பு ஒன்று இருக்குது. அதோட முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். எண்ணெயை தடவை அந்த மண் பாத்திரம் என்ன செய்யுது, அது அப்படியே உறிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயை ஃபுல்லாக உறிஞ்சுது. கொஞ்சம் கூடுதலாகவே நல்லா எண்ணெயை ஊற்றி தடவுங்க. இப்போ அம்மா தான் தடவிக்கிட்டு இருக்காங்க. எண்ணெய் தடவுறாங்க. உள் பக்கமும் வெளி பக்கமும் 2 பக்கமே எண்ணெயை தடவுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எண்ணெயை ஃபுல்லாகவே தடவிடுங்க. நல்லா தடவினா தான் அடுப்பில் வச்சு ஆக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த பாத்திரம் வந்து வெடிக்காது. அதுக்கு தான் நம்ம இதை செய்கிறோம். அடுப்பில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் இதை செஞ்சுக்கிறங்க. மற்றபடி நம்ம சும்மா தண்ணி கூட ஊற்றி வைக்கிறோம், தண்ணி குடிக்க வச்சுருக்குறோம், கஞ்சி குடிக்க வச்சுருக்குறோம், அதுக்கெல்லாம் நம்ம இதை செய்ய வேண்டியதில்லை. இந்த மாதிரிலாம் செய்ய வேண்டியதில்லை. சும்மா தண்ணிக்குள்ளே ஊற வச்சுட்டு கழனி தண்ணியை ஊற்றி வச்சு நம்ம அதை கழுவி விட்டு வாஷ் பண்ணிடலாம், முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒன்று சோறு வடித்த தண்ணி இல்லைன்னா அரிசி களைஞ்ச தண்ணி, 2ல் என்ன தண்ணி உங்கள் வீட்டில் இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து அந்த பாத்திரத்துக்குள்ளே ஊற வைங்க. அதுவும் ஒரு ராத்திரிக்கு உங்களுக்கு ஊறணும். ஊறின பிறகு மறுநாள் காலையில் நீங்கள் சோப்பு போட்டு நல்லா கழுவிட்டு நீங்கள் அடுப்பில் வச்சு சமைக்கலாம். உங்கள் சட்டி வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா தாங்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கிராமத்தில் வந்து இப்படி தான் பழக்குவாங்க. அந்த முறை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாதவங்க அதை பார்த்து கற்றுக்குறங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். என்ன டிப்புன்னு போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கிளீனிங் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே பேஸ்ட்டு நம்ம லிக்விட் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது சூப்பரான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். கொஞ்சோன்னு கோல்கட்டை எடுத்துக்கிறேங்க. நான் பர்பஸுங்கிறது உங்களுக்கு ரொம்ப பேருக்கு விளங்கலை. எங்கள் கிராமத்தில் பல் மருந்து அப்படி தான் இதை நாங்கள் சொல்லுவோம். டூத் பேஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடு வந்து சின்ன வீடு தான், அதனால் இது எங்களுக்கு போதும். அப்புறம் ஒரு 3/4 ஸ்பூனு பேக்கிங் சோடா எடுத்துக்கிறோங்க. இது வந்து ஒரு ஹாலு, ஒரு ரூம்பு, ஒரு கிச்சனுக்கு நம்மளுக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். டாய்லெட் தரைக்கு மதிலுக்கு நீங்கள் தேய்க்கிற கூட இதை க்ளீன் பண்ணிக்கிறலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நல்லா போகும் உங்களுக்கு. கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா அந்த கொழுக்கட்டு கரையை தொட்டிக்குமே மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. ஸ்பூனை விட நீங்கள் வந்து முள்ளுக்கரண்டியை வச்சுக்கிட்டு அடித்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களுக்கு சூப்பராக அடிச்சிடும். இல்லைன்னா கையை வச்சு பெனஞ்சு விடுங்க. முள்ளுக்கரண்டி இல்லை அப்படின்ட்டா இந்த மாதிரி நல்லா முறை வந்துற தொட்டிக்கும். உங்களுக்கு தேவை அந்த லிக்விடுக்கு தக்கன உள்ள தண்ணியை ஊற்றிக்கிறங்க. ஊற்றிட்டு நீங்கள் வந்து இதை வச்சுக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நாங்கள் உங்களுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் க்ளீன் பண்ணிட்டாலே உங்கள் வீடு அப்படியே பல நல்லா எந்த ஒரு அழுக்கு விட அப்படியான கரை எதாக இருந்தாலும் உங்களுக்கு போயிடும். நான் ஏற்கனவே இந்த மாதிரி வீடியோ நான் போட்டிருக்கிறேன்.
இந்த மாதிரி செஞ்சுக்கிறங்க. இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மோப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். அந்த அழுக்கை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு நம்மளுக்கு அழுக்கு வந்து இது வந்து வெளியாக்கக்கூடிய தன்மை இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து கிச்சன் மேடை, டைல்ஸு, வாலில் உள்ள டைல்ஸு, டாய்லெட் டைல்ஸ் எல்லாத்துக்குமே க்ளீன் பண்ணலாம். நீங்கள் மோசைக்கு, மார்பிள் எதுக்கு வேணுமோ நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் வந்து இந்த கரை பிடிச்சிருக்கு பாருங்கள் ஸ்பூனு, நம்ம வந்து வச்சுட்டு போய் இப்போ 2-3 வருஷம் ஆச்சுல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அந்த மூளையெல்லாம் வந்து நம்மளுக்கு கரை பிடிச்சிருக்குது. அதனால நான் வந்து அதுக்கெலாம் வந்து இதை வச்சு க்ளீன் பண்ணேன். சூப்பராக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது சும்மா செஞ்சு தான் பார்த்தேன், சூப்பராக போச்சு. அதோட தான் உங்களோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். இந்த பார்த்திங்களா கரையெல்லாம் எல்லாமே போயிடுச்சு, நல்லா சூப்பராக போகுது. இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கிறலாம். கரைகள் இருந்தால் ஒரு கம்பி புருசை வச்சு நீங்கள் வந்து செஞ்சுக்கிறலாம், ஸ்டீல் புருசை வச்சு செஞ்சுக்கலாம். இது நம்மளுக்கு இப்போ ஒரு வீட்டுக்கு நம்மளுக்கு போதும், ஒரு சின்ன வீட்டுக்கு இது தாராளம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உங்களுக்கு நீங்கள் எந்த இடத்துல மோப்பு போடுறீங்களோ அந்த இடத்துல முதல்ல தொளிச்சு விட்டு மோப்பு போடுங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு 3 தடவை இப்படி தொளிச்சு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் தண்ணியெலாம் தொளிப்போம் அந்த மாதிரி லேசாக தொளிச்சு விடுங்க. தொளிச்சு விட்டு மோப்பை வச்சு தேய்ச்சி நீங்கள் வந்து அழுக்க வெளியாக்கலாம். லேசாக தேய்ச்சாலே உங்களுக்கு அழுக்க வெளியாயிரும். இப்போ நம்மளுக்கு சுத்தமான தண்ணியை வந்து எடுத்து வச்சுக்கிறோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா புழிஞ்சிருங்க. மோப்பை நம்ம தொடச்சிட்டோம்னா மோப்பை புழிஞ்சிட்டு இன்னொரு தடவையும் மோப்பை போட்டு இன்னொரு தடவையும் புழிஞ்சிருங்க. இப்போ நீங்களே பாருங்கள், ஒரு சின்ன ஒரு ஹாலை நம்ம தொடச்சோம். ஹால்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 16ன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியலை. அவ்வளோதான், சின்ன ஹாலில் தான். நம்மளுக்கு எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழுக்கு இருக்குது சின்ன இடத்த தொடச்சதுக்கே. இந்த லிக்யூட் வந்து நல்லா சூப்பராக ரிசல்ட் வருது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் பேலன்ஸ் இது இருக்குது. நம்ம அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் தொளிச்சு விட்டு மற்ற இடத்தெல்லாம் தொளிக்கணும். இன்னொரு தடவையும் தொடச்சிட்டு மறுபடியும் அதே தண்ணியில் வேறு தண்ணி நம்ம அதை மாற்றி விட்டுட்டோம்ல, தண்ணியை பிடிச்சி மறுபடி அந்த மோப்பை வந்து நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஷேம்பு போட்டு க்ளீன் பண்ணிட்டோம்னா நம்மளோட டைல்ஸ் நல்லா பளபளன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மாதத்துக்கு ஒரு முறை இந்த லிக்யூட்டை நீங்கள் செஞ்சு நீங்கள் தொடச்சி பாருங்கள். வீடு நல்லா விடாப்படியான கரைகள்லாம் போயிடும். அதுக்கப்புறம் கடைசி ஸ்டெப் வந்து ஷேம்பு பேக்கெட்டை போட்டு தண்ணி ஊற்றி தொடச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட டைல்ஸ் நல்லா பளபளன்னு நல்லா மின்னுவாங்க, புது டைல்ஸ் மாதிரி இருக்கும். ஷேம்பு பேக்கெட் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஷேம்பு வந்து சும்மா ஒரு சொட்டு ஊற்றி மோப்பு போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடு வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். நம்ம வந்து வீடு வந்து கட்டுறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவோம். வசதியாக இருக்கிறவங்க எப்படி வேணாலும் கட்டிக்கிடுவாங்க. நம்ம வந்து நடுத்தர வாசிகள் வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடு கட்டுவோம். ரொம்ப கஷ்டத்தில் நம்ம வீடே கட்டுவோம். அந்த கஷ்டத்தை நானும் அனுபவிச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த ஒரு பொருளும் தேடி அங்கே வேலை சௌகரியமாக இங்கே வேலை சௌகரியமானு தேடி பார்த்து கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட கொடுத்து அதை போட சொல்லி அதை கரெக்டாக போட சொல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எல்லாம் செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை வீடு கட்டினவங்க ஒருத்தருக்கும் இதை வந்து அனுபவிச்சிருப்பீங்க. நம்ம ஒன்று சொல்லுவோம், அவங்க ஒன்று செய்வாங்க. அது ரொம்ப எவ்வளோ மன உளைச்சலாக இருக்கும். நம்ம ஒரு இன்ஜினியர் கையில் கொடுத்துட்டு வெளிநாட்டுக்கு வந்துடுவோம். அதை கரெக்டாக கூட போட மாட்டாங்க. அடிக்கடி டிக்கெட்டு போட்டு நம்ம வந்து ஊருக்கு போகணும். அங்கே கரெக்டாக பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஆள் இருக்குமா இருக்காதான்னு எல்லாருக்கும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி பல அவஸ்தைப்பட்டு தான் ஒரு மனிதர்களும் நம்ம வீடுகளை கட்டுறோம். அந்த இருக்கிற பொருளை கண்டிப்பாக நம்ம பாதுகாக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், see you.